சீர்காழி அருகே புதிய பெண்கள் மதரசா திறப்பு விழா. ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர், திரைப்பட நடிகை மும்தாஜ் பங்கேற்பு. பாரதிய ஜனதா கட்சியை தவிர தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் இந்தி திரிவை ஏற்கவில்லை என விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலர் ஆருஷா நவாஸ் பேட்டியளித்தார். வக்பு வாரிய தலைவர் கலந்து கொண்டு தமிழக மொழிக்கான போராட்டங்களை எப்படி நடத்தியது என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? வக்பு வாரிய சொத்துக்களை மத்திய அரசு அபகரிக்க பார்க்கிறது என பேட்டியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுல்லைவாசலில் புதியதாக கட்டப்பட்ட ஏஆர் சாதிக் தீனியத் பெண்கள் மதரசா திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ரிசெட் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வக்பு வாரிய தலைவருமான நவாஸ் கனி கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் கடந்த காலங்களில் மொழிக்கான போராட்டங்களை தமிழகம் எப்படி நடத்தியது என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழகத்தில் இருமொழி கொள்கை இருந்து வருகிறது. தமிழ் ஆங்கிலம் மொழியினை கற்று வருகின்றனர். இங்கு எந்த மொழியில் கற்பதற்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் மொழி திணிப்பை ஏற்க முடியாது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் மாநில அரசுக்கு கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தேன் என சொல்வது சரியான பதில் அல்ல. இது தொடர்பாக மாநில கல்வித்துறை அமைச்சர் டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சரை பார்க்க சென்றபோது, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையொப்பமிட்டால் மட்டுமே நிதி வழங்க முடியும் என கூறுவது மிகப்பெரிய ஆணவ போக்கு. இதனை ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழகம் மற்றும் மற்ற மாநிலங்களை விட அதிகமான வரி செலுத்தக்கூடிய நிலையில் நியாயமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கிறது. சிறுபான்மையினரின் கல்வி கற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து வருகிறது. இவ்வாறாக அவர் பேசினார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆருஷா நவாஸ் தெரிவிக்கையில், 22 மொழிகள் இந்தியாவின் மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் ஒன்றிய பாஜக அரசு இந்தி, சமஸ்கிருத மொழிகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்குகிறது. மும்மொழி கொள்கையை ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம் என தெரிவித்தார். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். மாதிரி ஒரு மதரசா இல்ல அந்த காலத்துல, கரெக்ட் தானே? அந்த டைம் என்கிட்ட do you have a mic which I can hold in my hand? எனக்கு சொல்லி கொடுக்கிறது அந்த மாதிரி உஸ்தாத் எல்லாமே இல்ல. இருந்தாலும் சுத்தமா என் மதத்தை பத்தி தெரியாத ஆள் கூட நான் கிடையாது. ஆனா நான் வேற ஒரு இதுல இருந்தேன். சின்ன வயசும் சரியா 4 பேர் சொல்லிட்டாங்க, அழகா இருக்கீங்க, நாங்க நடிக்கலாமா, அந்த மாதிரி எல்லாரும் விஷயங்கள் நிறைய இருந்தது. அத எல்லாரும் இருக்கும்போது நான் செஞ்சேன் தப்பு. ஆனா நமக்குள்ள ஒரு ஃபித்ரா இருக்கும்ல, ஒரு இன்பில்ட் ஃபித்ரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லார்கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த ஃபித்ரா வச்சிட்டு இட் வாஸ் அது கண்டினியூஸ் ஒரு ரிமைண்டர் இருந்தது. நான் எப்பவுமே உங்க மாதிரி எல்லாரும் அழகான முஸ்லிமா பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது டைம்ல இவங்க எல்லாரும் எப்படி பர்தாவோட இருப்பாங்க. நாங்க எல்லாரும் இங்க அங்க போறது, நாங்க எப்பவுமே அப்படி இருக்க முடியாது. நாங்க ஜீன்ஸ், மினி ஸ்கர்ட் அது எல்லாரும் போட்டு ஆடுறவங்க, நமக்கு எல்லாரும் கீழே பார்ப்பாங்க. அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த டைம் எனக்கு கொஞ்சம் அந்த அன்போட யாராவது சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தா இருக்கலாம், நான் சீக்கிரமா மாறி இருப்பேன். பரவாயில்ல, கதர் எல்லாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இப்போ எழுதுனாங்க, அப்போதான் அந்த மாறுதல் வரும்ல. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் மாலுக்கு எல்லாரும் போவேன், பப்ளிக் பிளேஸ்க்கு போவேன். நம்ம முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க, ஆட்டோகிராஃப் எடுப்பாங்க. ஆனா அதிகமா அந்த பர்தாவோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல. இப்போ நான் எப்படி நின்றுட்டு இருக்கேன், அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு கோவமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா தெரியும் எந்த மதத்துல பிறந்தவங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு இப்போ அதே உம்மத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு. அது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மனசோட மிக்க மிக்க நன்றி இந்த அன்பு கொடுக்கறதுக்கு. Thank you so very much. Allah subhanahu wa ta'ala bless each and everybody of you. And to you sir, நீங்க இந்த எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க இந்த உம்மத்துக்காக. ஓகே, இவங்களோட வாழ்க்கை, எங்களோட வரப்போறது
குழந்தைங்க பசங்க எல்லாரோட வாழ்க்கை மாறுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. So may Allah subhanahu wa ta'ala bless you immensely. Allah உங்களுக்கு நிறைய பரக்கா கொடுக்கணும்.